பார்க்கலாம் EEG வந்து நார்மலா எப்படி பண்றாங்க அப்படின்னு. இதுல வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க. ஸோ நீங்க தியரிட்டிக்கலா படிக்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா லை டவுன் ஆயிருக்காங்களா? யூசுவலா வந்து பேஷண்ட் வந்து உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பேஷண்ட் கம்ப்ளீட்டா லை டவுன் ஆயிடும். லை டவுன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டெக்னீஷியன் என்ன பண்றாங்கன்னா ஸ்கேன்ல இப்ப எலக்ட்ரோட்ஸ் பிளேஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாங்கல்ல, அது என்னன்னா க்ளூ. அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து ஸ்கேல்ப்ல வந்து பிளேஸ் ஆகணும்ன்றதுக்காக அந்த க்ளூ போடுறாங்க. ஒரு எலக்ட்ரோடு பிளேஸ் பண்ணிட்டு அந்த அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரோட்ஸ் தேவை EEG டெஸ்ட் எடுக்கிறதுக்கோ 8 to 23 சொன்னேன் இல்லையா, அந்த 8 to 23ல இவனுக்கு என்ன கவுண்ட் தேவையோ அதை யூஸ் பண்ணிட்டு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா. இந்த மாதிரி தான் வந்து EEGல வேவ்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணும். இந்த வேவ்ஸ் எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்ம பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த வேவ்ஸ் வச்சு அப்நார்மல் வேவா இருந்தா பிரெயின்ல வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணும். இது எல்லாமே ஒவ்வொரு லீட் ஒட்டி இருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு லீடும் ஒவ்வொரு பிளேஸ் பண்ணும். இப்போ ஒரு லீட் வந்து ஃபோர்ஹெட்ல ஒட்டி இருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஹெட்ல பிரெயின்ல என்ன பார்ட் இருக்கோ அங்க வந்து டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அங்க இருக்க வேவ் வந்து அப்நார்மலா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரோடும் ஒவ்வொரு இடத்துல பிளேஸ் பண்ணும்போது எந்த இடத்துல அப்நார்மாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம EEG வச்சு டயக்னோஸ் பண்ணிடலாம்.
கம்ப்ளீட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எபிலிப்சிக்கு ஃபர்தரா வேற டெஸ்டும் எடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ்